ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பெட்ராக் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா எப்போயுமே ரோப்ளக்ஸ் தானே போடுவோம், திடீர்னு மைண்ட் கிராஃப்ட் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஆமாம் நண்பர்களே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு யோசனை இருந்தது. ஸோ பார்ட் பை பார்ட்டாக போடுற மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது நண்பர்களே. ஸோ அதனால தான் சரி மைண்ட் கிராஃப்ட் இருக்குல்ல, நம்ம மைண்ட் கிராஃப்ட் பார்ட் பை பார்ட்டாக ஒரு சீரியஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் கேமுக்குள்ளே வந்துட்டேன் நண்பர்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தீங்களா ஆர்ஜி கிங்டம்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் என்னோடய வேர்ல்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நான் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு வில்லேஜ் எனக்கு கிடச்சிச்சு நண்பர்களே. ஸோ அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா இது ரிலீமு யாருதுன்னு தெரியுதா நண்பர்களே? இது வந்து நம்ம சிஜி போகிறது. ஆனால் இது வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு வந்துட்டு அவர் வந்து இது கவனிக்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீம் எப்போ எக்ஸ்பைர் ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ சர்வரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருக்காரு, ஆனால் நம்மக்கிட்ட எது அது இல்லை நண்பர்களே. ஓகேவா? ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் சர்வரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சிஜி தமிழ், அப்புறமா ஸ்லஷி சோடா, ஸோ எம்சி தமிழன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்சி தமிழன்து. ஸோ அவரும் ஒரு யூடியூபர் கிடையாது, ஆனால் ஒரு கேமர் அவர். ஓகே நண்பர்களே, உள்ளே போகலாம். A single bucket of lava can be used in a furnace to smelt 100 blocks. நண்பர்களே, அதாவது ஒரு பக்கெட் ஆஃப் லாவா வந்து போதுமாமா 100 பிளாக்ஸ் வந்து பையன் நம்மளால் மெல்ட் பண்ண முடியுமாமா. சரி ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே நண்பர்களே. ஓகே, க்ரீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் வெடிச்சிருவாங்க அவங்க, அதே தான் சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, லோடாக ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. ஸோ புதுசாக அப்டேட்லாம் விட்ருக்காங்க. ஸோ அப்டேட் எப்படி இருக்குன்னு நம்ம கூட சேர்ந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வில்லேஜ் பக்கத்தில் தான் ஸ்பான் ஆனேன், அதாவது ஒரு ஜங்கலில் ஸ்பான் ஆகிட்டேன். ஸோ அப்போ நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின்ஸ் இருந்தது. சரி பிளெயின்ஸ் தானே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நடந்து வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்கின் இருந்தது நண்பர்களே. என்ன பம்கின் இருக்குது அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்த நண்பர்களே, பார்த்தா வில்லேஜு. சரி வீடியோ எடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வீடியோ எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வில்லேஜுக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டேன் நண்பர்களே நான். ஓகே நண்பர்களே, ஓகே மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 ஆகுது. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே நண்பர்களே, ரெக்கார்டு வந்து ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, சர்வை பண்ண நேரம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களாங்க. ஸோ நான் சொன்னல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு. ஸோ இங்கே தான் நம்ம சர்வை பண்ண போகிறோம். இந்த வில்லேஜை வந்து பார்த்திங்கன்னா வைங்களேன், இன்னும் நானே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இனிமேல் தான் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம மறக்காமல் போய் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, இதான் புது அப்டேட்டு. இது வந்து ஆடு, இது அந்த ஆடோட குட்டி பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா, முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு குட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த அயன் அடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அயன் கிடச்சிரும். ஆனால் அப்படியெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு அயன் இன்னும் கொண்டு வந்து நம்ம சேர்த்தணும். ஆனால் இந்த மாதிரி கொல்லலாம் கூடாது. ஸோ அங்கே ஒரு பூனை இருக்க பாருங்க, பூனையெல்லாம் டக்கு டக்கு நம்ம டேம் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு நண்பர்களே, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த ஒவ்வொரு வீடாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நண்பர்களே. ஓகே இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங் ஒன்று பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்கில் போயிட்டு சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே ஓகே நண்பர்களே, நான் வந்து உள்ளே வந்துட்டேன். டச் இருக்குது பாருங்கள். ஸோ டச்சு கொஞ்சம் கேமரா சென்சிட்டிவிட்டி டு லுக் அரவுண்ட் இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு நம்ம 50% வச்சுக்கலாமா? ஓகே நண்பர்களே, 50% வச்சாச்சு. ஓகே ரெக்கார்ட் ஆகுதுல. ஓகே நண்பர்களே, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே நம்ம கதவை திறந்து அப்புறம் சொல்ல மாதிரி ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே வச்சுக்கோம் நண்பர்களே. ஏன்னா நாம்பளாக ஒரு பெட்டு செய்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருப்போம். ஓகே இருங்க, இறங்கி
ஸோ கதவு திறந்துருக்கிட்டு நைட்டான வில்லேஜர்ஸு மூடிக்குவானுங்க. ஓகே நண்பர், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வேணால் இங்கே வீடு கட்டலாம் நண்பர்களே, ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாவது கட்டிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லூட் அடிக்கலாம் நண்பர் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த கதவை திறந்தோம்னா இங்கே ஒரு ஃபர்னஸ் இருக்குமே, இல்லையே, சாரி நண்பர், இந்த வீட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வீடு இருக்க பாருங்கள். ஓகே, இந்த வீட்லேயும் இல்லை. ஏங்க அவன் வீட்லேயுமே இது வச்சுருக்க மாட்டேங்கிறானுங்க செஸ்ட்டு. ஓகே, இந்த வீட்டில் வச்சுருப்பானுங்களா? வச்சுருக்காங்க நண்பர். ஃபைனலி ஒரு வீட்டில் இருக்குது. ஓகே, ப்ரெட்டு நண்பர்களே, 11 ப்ரெட்டு போதும் இது நமக்கு. ஓகே நண்பர்களே, வேறு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுவும் அங்கே முன்னாடியெல்லாம் இருக்க பாருங்கள், அந்த வீட்டுக்கெலாம் வாங்க போகலாம். அப்புறம் மரத்தெல்லாம் வெட்டணும் நண்பர்களே நம்ம. இது இங்கே ஒரு வீடு இருக்க பாருங்கள், முதல் இதுக்கு போயிடுவோம். ஓகே, கதவை திறந்தாச்சு. மொட்டை மாடியிலுக்குன்னு அது வச்சுருப்பானுங்களா? இல்லைங்க, மொட்டை மாடியில் எதுவும் வைக்கலைங்க இவனுங்க. ஓகே, இங்கேருந்து குதிக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போயிட்டு இருக்கிற எல்லா வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நண்பர். அப்போ தான் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு எதுவும் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்மளே ஃபார்ம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு பஞ்சம் கிடையாது வீடு கட்டுற வரைக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோமா? இல்லைங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்ததே எல்லாம் கதவு திறந்துருக்கு, பரவாயில்ல. இருக்கிற லூட் எடுத்துக்குவோம். பட்டேட்டோ வச்சுருக்காங்க. ஓகே, நாம் ஃபர்னஸ் செஞ்சு ஃபர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம, அதாவது குக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே பெருசாக எதுவும் இல்லைங்க. வேறு அங்கெல்லாம் போயாச்சுல. ஓகே நண்பர்களே, ஓகே என்ன பண்ணலான்னா அதுவும் இங்கே ஹேபிள் இருக்குது, ஹேபிள் ஒன்று எடுத்துக்குவோமா? இருக்கு நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இங்கே வீட்டுக்குள்ளே செஸ்ட் இருக்கா? இங்கே இருங்க, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே செஸ்ட் இல்லை. எங்கே இருங்க, ஒரே செகண்ட் ஒரு செட்டிங் ஒன்று பண்ணிக்கிறேன். என்னன்னா வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாவுன்னு ஒன்று இருக்கும், அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தேன். ஓகே, 80 ஒரு 75 வைப்போம். ஓகே நண்பர்களே, ஏன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது, ஸோ அதனால தான். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோமா? ஓகே, இங்கே இருங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர் பார் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ ப்ரெட்டை சாப்பிட்டு டக்குன்னு மரத்தை வெட்ட போயிடலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்கும் பாருங்கள், தனியாக. ஸோ இந்த மரத்தை தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுறா. ஓகே, ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அன்லாக் ஆகிருக்கு. சரி, ஓகே, அது அன்லாக் ஆகட்டும். நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் மரத்தை வெட்டலாம். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா நண்பர்களே? ஓகே, இங்கே பாருங்கள் நிறையா மரம் இருக்குது, அதாவது நிறையா பிளாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வேணும்னா நம்ம வெட்டி வச்சுக்கலாமா? தேவையானது மட்டும் வெட்டி வச்சுக்கலாம் நண்பர்களே, எல்லாமே கூட வேணாம் தான். ஐயோ, இருங்க நண்பர்களே. ஓகே, அது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. ஓகே நண்பர்களே, மொதல் கீழே இருக்கிற அந்த பிளாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ண வேணாம். நைட் ஆகிற மாதிரி இருக்குது நண்பர்களே. வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நைட் ஆனது ஒரு வில்லேஜர் ஒரு பெட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கிட வேண்டியதான். இது ஒன்று. நான் உட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையாவே தேவைப்படும். அப்புறம் நான் என்னோடய பிளான் சொல்லிடுறேன் நண்பர்களே. ஸோ என் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறோம், ட்ரீ ஹவுஸ் கட்ட போகிறோம், ஒரு சின்ன கேசல் ஒன்று கட்ட போகிறோம். ஸோ அந்த கேசல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்பென்சிவான விஷயங்களை உள்ளே வச்சுருப்போம். அதாவது டைமண்டு, கோல்டு கூட தேவையில்ல, நெதரைட்டு, அயனு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வச்சுருப்போம் நண்பர்களே. ஓகேங்க, நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஜாம்பிஸ் இன்ன வரைக்கும் எதுவும் ஸ்பான் ஆகல. ஓகே நண்பர்களே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜுக்கு நடுவில் வந்துட்டு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி எப்பயும் போல் கிராஃப்டிங் டேபிளை முதல் செஞ்சுக்குவோம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் சைடா. ஓகே நண்பர்களே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இங்கேயே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், முதல் நமக்கு தேவையான வுட்டன் வெப்பன்ஸ் மட்டும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இது ஒன்று, வேறு ஆக்ஸ் ஒன்று, பிக்கேக்ஸ் முக்கியம், வேறு ஈட்டி கூட வேணாங்க. ஓகே, போதும் தான் நினைக்கிறேன். ஸோ ஆக்ஸ் வச்சு முதல் இந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து உடச்சிட்றான் நண்பர்களே. ஓகேவா? ஐயோ வரானுங்க, இருங்க எங்கேயாவது போய் தூங்கிடலாங்க ஏன்னா எல்லாம் கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிட்றாங்க. இருங்கங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஸோ அவனா தூங்கிட்டும், நாம் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலைங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வைஃபை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? ஏன்னா மைன்கிராஃப்ட் வந்து ஆஃப்லைனில் தான், நான் ஆஃப்லைனில் கூட விளையாட முடியும். ஸோ அதனால் வைஃபை ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ கொஞ்சம் நார்மலாக நம்ம விளையாடுவோம். இங்கே தூங்கிட்டு இருக்கான், இவனை எழுப்பி போட்டுடலாமா? வேக் வில்லேஜர் அமுக்கியாச்சு, நாம் தூங்கிடுவோங்க. ஓகேங்க, நாம் தூங்கிட்டு இருக்கிறோம். ஸோ நாம் தூங்கிட்டால் கூட பிரச்சனை இல்லை, வில்லேஜர்ஸுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் பகல் நேரத்தில். பார்த்தீங்களா, பையன் எந்திரிச்சு வெளியே போயிட்டான். கதை சாத்திட்டியாடா? எதுக்கடா கதை சாத்தினேன்? ஓகேங்க, ரீஸ்பாயின் பண்ணி தெரியாமல் அங்கே செட் பண்ணிட்டோமா? ஏங்க இந்த மரத்துக்கடியில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறானுங்கன்னு. ஐயோ ஐயோ, அந்த என்டர்மேனை தெரியாமல் பார்த்துட்டேன். இல்லை என்டர்மேன் வெடிக்கலைங்க, இவன் வெடிச்சிட்டாங்க, க்ரீப்பரு. ஐயோ பாவம், என்ன பண்ணுறது? ஏங்க இந்த வில்லேஜை வந்துட்டு நாம் என்ன பண்ணலாம்னா ஃப்யூச்சரில் சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வில்லேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஆனால் இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ நம்மளோட சேஃப்டி தான் ரொம்ப எப்போவுமே முக்கியம். ஓகேங்க, உள்ளே வந்தாச்சு. ஏதோ பண்ணலான் இருந்தேனே. கிராஃப்டிங் டேபிள் இங்கேயே இருக்கட்டுமா? இல்லை வேணாம். இந்த கிராஃப்டிங் டேபிளை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு, ஐயோ நிறைய மாப்ஸ் இருக்கானுங்க, இவங்களை அடிச்சிடுவோமா? நீங்கள் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனேஜுக்கு போயிடலாங்க. இந்த இடத்துல குழி தோண்டி அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங்க்கான இது கூட செய்யலாங்க. அதாவது ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஸ்டேஷன் மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மள ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே. ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோனேஜுக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பருங்க. பரவாயில்லையே அரங்கனதே காப்பர் கிடச்சிருக்குதுங்க. பரவாயில்ல, எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ தண்ணி கிண்ணி வந்துடுமோ? ஆமாங்க, தண்ணி வந்துடும் இந்த சைடு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னோக்கியே வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வராது, வாட்டர் வராது. ஏன்னா அந்த சைடு லேக் இருந்ததில்ல, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான். ஓகே நண்பர்களே, இது உடச்சாச்சு, இதுவும் உடச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் நம்ம செஞ்சு வச்சோம்தால அதை எடுத்துகிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இதை வச்சு ஒரு இது பிக்காக்ஸு தெரியா ஸ்வாடு ஒன்று, ஸ்வாடு செஞ்சு இல்லையாடா, ஆக்ஸ் ஒன்று. ஓகேங்க, இப்போ பிக்காக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிக்காக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இதை காப்பரை மைன் பண்ணலாங்க. பரவாயில்ல, நமக்கு உள்ளே வந்ததும் வராதமா வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கிடச்சிருக்குது. ஓகேங்க, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே கீழே இன்னும் ஒன்று இருக்குது. ஓகேங்க, இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம தேவையான அளவுக்கு காபிள் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஏன்னா இந்த காபிள் ஸ்டோனு நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட்டில் தான் கட்ட போகிறோம் நண்பர்களே. ஸோ நம்ம இந்த கேசல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஸ்டோன் வச்சு நம்ம பிரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நண்பர்களே. ஓகே, இதெல்லாம் வெட்டுறா.
ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, கிராஸையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், எமர்ஜென்சிக்கு தேவைப்படுங்க, அதனால தான். ஓகே, இங்கே இருக்கிற இந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து உடச்சிக்கலாம். இருங்க, தெரியாமல் டச் பண்ணிட்டாரு. ஓகேங்க, உடச்சாச்சு. ஸோ மேலே நோக்கி போயிடுவோமா? இருங்க, இது கிடையாது, எங்கெங்க வாட்டர் செஞ்சிருந்தேன். ஓகே, டர்ட் பிளாக்கு இங்கே பார்த்தீங்களாங்க, டர்ட் பிளாக் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். ஓகே, இருங்க, ஜம்ப் பண்ண முடியலாம், பண்ணுறா. ஓகே நண்பர்களே, நம்ம ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு சொந்தமாக ஒரு பெட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த ஃபார்மில் ஐயோ என்னடா இது, இங்கே பார்த்தீங்களாங்க, இங்கே ஒரு கேவ் மாதிரி போகுது. இருங்க போய் பார்ப்போமா. என்னங்க போயிட்டு இருக்குது. இல்லை அவ்வளோதான் எண்டு. ஐயோ போச்சு, சாக போகிறேன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், உயிர் பழச்சிட்டேங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு உயிர் பழச்சிட்டேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா டர்ட் பிளாக் எடுற கையில் எடுத்துட்டு இருங்க இப்படியே கரெக்டாக இங்கே ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே வந்த பிறகு ப்ளேஸ் பண்ணுறதுனால ப்ளேஸ் பண்ண மாட்டேங்கிற. ஓகேங்க, இப்போ நம்ம ஈஸியாகவே மேலே வந்துடலாங்க. ஓகே, நம்ம ஈஸியாக மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு செய்யணும்னு சொன்னல. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஆடை போட்டு தள்ளிடுவோம். பரவாயில்ல, ஒரே இடத்துல 2 ஆடு இருக்குங்க. ஓகே, 1 காலி. ஸோ இன்னொன்று காலி நண்பர்களே. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஆடு மட்டும் கிடச்சா போதும், நமக்கு பெட்டு செஞ்சுக்கலாம் நம்ம சுயமாகவே. ஓகேங்க, இன்னொரு ஆடு எங்கடா தேடி இருக்கான், அங்கே ஃபார்மில் தான். இங்கே கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்க, செத்துருச்சு. ஓகே, உள்ளு 3 இருக்கா. ஓகே, நம்மளே 3 உள்ளு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, பிக்காக்ஸுக்கு பதிலாக இந்த உள்ளே வச்சு உட்டு கொஞ்சம் எடுத்து. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் இங்கே தான் இருக்குது. இந்த கிராஃப்டிங் டேபிள் ஒன்று கீழே வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து பெட்டு செஞ்சிடலாங்க. ஓகே, இப்போ நமக்கான ஒரு சுயமான ஒரு பெட்டு வந்துருச்சு. ஸோ இந்த பெட்டில் தான் இனிமேல் நம்ம சர்வை பண்ண போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாமே கட்டணும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். ஸோ எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழியிலலாம் வேணாம், எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது இங்கே கட்டலாமா. இங்கே ஓப்பன் ப்ளேஸாக இருக்குதுங்க. ஆனால் என்ன, இங்கே கொஞ்சம் இங்கே கேவ் இருக்குது. ஸோ வில்லேஜை கொஞ்சம் ஒட்டியே கட்டிக்கலாம் நண்பர்களே, அப்போ தான் நம்ம கண்ணுக்கு நேராக இருக்கும் வில்லேஜு. ஸோ நம்ம இந்த இடம் சேஃப் தான் நினைக்கிறேன். இந்த மரத்தெல்லாமே கொஞ்சம் எடுத்தோம்னா ஓகே நண்பர்களே, இங்கே கட்டிடலாங்க வீடு. இந்த இடத்துல கட்டி அப்படியே படிக்கட்டு மாதிரி இங்கே வச்சோம்னா நல்லாயிருக்குங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தனியாக இங்கே 2 மரம் இருக்குது. ஸோ இந்த 2 மரத்துக்கிட்ட தான் நம்ம கட்டையே போகிறோம் நண்பர்களே, நம்மளோட வில்லேஜ் ஆச்சு வீடை. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிக்கன் சுற்றுது பாருங்கள், நம்ம சிக்கனை வெட்டிக்கலாம். இங்கே ஃபர்னஸ் செய்ய மறந்துட்டேங்க, பார்க்குது பாவமா. என்னங்க அடி வாங்க முடியுது. அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல காப்பர் இருக்குங்க. இருங்க, நைட் ஆகிறங்காட்டி என்ன பண்ணுவோம், ஃபர்னஸ் இருக்குல்ல நமக்கு. இருங்க, நம்ம இன்னும் ஃபர்னஸே செய்யலை. என்ன பண்ணுவோன்னா, முதல்ல இங்கே டர்ட் பிளாக்கு தேவை. இருங்க, முதல்ல நம்ம இங்கே வச்சுட்டு, ஸோ முக்கியமான ஒரு பொருள் ஃபர்னஸ். நம்ம அதுவே செய்ய மறந்துட்டோங்க. ஸோ ஃபர்னஸ் ஒன்று செஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, ஃபர்னஸ் வந்து செஞ்சாச்சு நம்ம. இப்போ என்ன பண்ணலாம், அங்கே காப்பர் இருந்தது பார்த்தீங்களா, அதை மைன் பண்ணிக்குவோம் நம்ம டக்குன்னு. இங்கடா காப்பரு, அதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் ஒரு கேவ் மாதிரி போகுதுங்க. ஓகே,
ஓகேங்க, இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காப்பருங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதையுமே மைன் பண்ணிக்குவோம். ஸோ காப்பர் கிடைக்கிறது வரைக்கும் யூஸ்ஃபுல் தான் நமக்கு. ஸோ இதெல்லாமே விட்டு வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல் நமக்கு. ஓகே நண்பர்களே, ஸோ அங்கே இருக்குது பாருங்கங்க. பரவாயில்லைங்க, அடுத்த பார்ட்டுக்குள்ளே நம்ம வந்து இது செஞ்சுக்கலாம், என்ன சொல்கிறது, காப்பரில் ஆர்மர் செஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமாக அயன் கிடச்சதுனா நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற வேலை வாட்டர் பக்கெட்டுங்க. ஏன்னா அந்த வாட்டர் பக்கெட் வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணலாங்க. ஸோ வாட்டர் பக்கெட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு தெரியாமல் ஒரு கேவுக்குள்ளே தவறி விழுந்துட்டோன்னா ஸோ வாட்டர் பக்கெட்டை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம். சப்போஸ் மாப்ஸுகள்லாம் நம்ம கிட்ட வராங்கன்னா ஸோ அவங்களையும் நம்ம அதை விலக்கி விட்டு ஸோ இப்படி தண்ணி வந்து என்ன பண்ணலாம், இப்படி கீழே ப்ளேஸ் பண்ணி விட்டோம்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களும் தூரமாக போயிடுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நாமளும் தூரமாக வந்துடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கோளுங்களாம் இருக்குது, இந்த கோளையும் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம டார்ச்சு கூட செய்யலாம்ல, ஸோ அதனால தான். ஓகேங்க, ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்ச் கோல் இருக்குது. ஸோ இந்த கோலுங்க நமக்கு தேவைப்படும். ஸோ லேண்டன் கூட நம்ம செய்யலாங்க. ஸோ டார்ச்சோட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கோல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, கோல் இருக்க பாருங்கள், கோல் எல்லாமே நம்ம மைனிங் பண்ணிக்குவோம் நண்பர்களே. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும், பார்ட் 2 வேணுமா வேணாமான்னு. ஸோ நம்பளே அப்புறமா ரோப்ளக்ஸில் ஒரு சில கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்தால் வரும் நண்பர்களே. ஸோ எல்லோருமே மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் வீடியோவே போடுறது. ஸோ மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. ஓகே, மேலே ஏறி போயிடுவோம். நமக்கு கிடச்ச வரைக்கும் கோல் போதும். குயிடாடே குயிடா. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வில்லேஜுக்கு ஓடிடுவோமா. ஓகே நண்பர்களே, பார்த்திங்களா ஆடெல்லாம் இருக்குது. ஸோ நாம் தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடு கிடச்சிது. கடைசியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்க போகுது. ஓகே நண்பர்களே, நைட்டாக போகுது. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு ஆடு குட்டி பாருங்கள், அப்படி க்யூட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இருங்க தண்ணி கட்டியில் ஒரே ஒரு டைவ் அடிப்போமா. யாராவன்? ஓ ஆடா, இங்கே ஸ்குவிட் இருக்குங்க, இது அடித்து பார்ப்போமா. இருங்க, இந்த ஸ்குவிட்டு நமக்கு ஏதோ கொடுத்துருக்குங்க, ஆனால் அது பேர் எனக்கு தெரில. இருங்க அடிக்கவே முடியலங்க. ஐயோ, இருங்க ஆக்சிஜன் வந்துட்டு பற்றாக்குறை ஆயிடுச்சு. இங்கே எவனும் அடிக்கிறாங்க. நீ தானடா. இங்கே அடிக்கிறாங்க. இருங்க அடிக்கிறான். இவங்ககிட்டலாம் சண்டை போட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்துடுவோங்க. ஸோ ஏன்னா நம்ம இப்போ ப்ரெட்டு சாப்பிட வேண்டிய வேலை இருக்குது. சாப்பிட்றா நல்லா சாப்பிட்றா. ஓகே, நம்ம இருங்க இவனை போட்டு தள்ளிடலாங்க. ஏன்னா பையன் நம்மளே பார்த்துட்ருக்கான். இங்கே பாருங்க, பைத்தியக்காரனே ஆகிட்டான் போல, சுற்றிட்டு இருக்கிறாம. இங்கே அடிக்கிறாங்க, ஆனால் என்னையை அவனை அடிக்க முடியல. அடிச்சிட்டேன். ஓகே நண்பர்களே. ஐயோ சாம்பிங்க, ஐயோ பார்க்குறங்காட்டி ஓடிடுவோம். இருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம தலைமறைவாக இருந்துக்குவோங்க. இருங்க, கதவை திறந்து உள்ளே வந்துட்டு இந்த கதவை இப்படி சாத்திடுவோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேவா? ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. பாய்.